இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் கோமதி பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு கோபமும் கடுப்பும் தான் வருது. தான் பக்கத்தில் இருக்க அழுக்க, தன்னுடைய முதுகில் இருக்க அழுக்கை பற்றி கவலைப்படாமல் மற்றவங்கள பற்றி மட்டும் விரல் நீட்டுறது அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே பண்ணி ராஜியும் மீனாவையும் நோகடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பேங்க்கில் வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நகையெல்லாம் மொத்தமாக எடுத்து வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் தங்கமயில் வேறு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு, அதனால தான் உனக்கு கால் பண்ண முடியல நான் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படின்னா, என்னாச்சு மாட்டிக்கிட்டியா, பண விவகாரம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. அதில் கூட அவங்க ஷாக் ஆகலை, கூலாக தான் எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலான்னு ஒரு டோனில் தான் பேசுகிறாங்க. அப்போ இல்லை ராஜியால் தான் பிரச்சனைனா, அப்படியா சொல்லு கேட்கவே சந்தோஷமாக இருக்கேங்கிறாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் உங்களோட பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை நினச்சி சந்தோஷமான விஷயமா கேட்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான மட்டமான புத்தியாக இருக்க முடியும். அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்து ஐயோ இல்லைம்மா அப்படின்னு பேசுகிற தங்கமயில் அதை விட எவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருக்க முடியும். வயசெல்லாம் ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெளிவாக அடிக்கடி சொல்லணும் அப்படின்னா சரவணனோட வயசு ஜாஸ்தி. ஸோ அப்போ வயசுக்கேற்ற ஒரு மனப்பக்குவமும் கிடையாது, புத்தியுமே குரூர புத்தி, அதே சமயத்தில் மற்றவங்களை நோகடிக்கிற புத்தின்னு எல்லா விஷயங்களையும் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கதாபாத்திரம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ தயவு செஞ்சு என்ன பண்ணு, அந்த விஷயத்தை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்காக அப்போ நகையை திருப்பி கொடுக்க போகிறாங்களா, வந்த மகாலட்சுமியை வேணாங்கிறாங்களா அப்படின்னா அவ்வளோ கௌரவமான குடும்பமாமா அப்படின்னா, அப்போ நம்ம என்ன கௌரவம் இல்லாமலாம் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கௌரவம் இல்லாமல் தான் இருக்கீங்க நீங்கள், திருட்டுத்தனம் பண்ணால் கூட பரவாயில்ல, நம்ம வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறதுக்கு வேறு, அப்போ என்ன சுயமரியாதை கௌரவத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு எப்படி வாழ்ந்தாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறது தானே. ஸோ இப்போ அந்த சமயத்தில் இதை நடக்கும் பொழுதே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, டக்குன்னு சரி அவங்க எதுவும் பண்ணிட்டு போகிறாங்க, நகை வந்த உடனே நகையெல்லாம் எடுத்து வச்சுரு, அந்த நகை அங்கே இருக்க வரைக்கும் உனக்கு டேஞ்சர் தான், என்னைக்காவது ஏதாவது பிரச்சனை ஆகிடும், அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னா, அது எப்படிமா என்னை உள்ளே விடலைங்கிறாங்க. சரி விட இன்னொரு நாள் எடுத்துக்கிறான்னு அவங்க சொல்லியாச்சு. அதுக்குள்ளே ஆனால் கோமதி வெளில வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக நாங்கள் எல்லா நகையும் எடுத்து வந்துட்டேன், எனக்கு எது ராஜி நகை எது நகைன்னு தெரிலங்கிறாங்க. சரி ஓகேன்னு சந்தோஷப்பட்டு அவங்க போய் ஏதோ பேங்க்கில் போய் இன்னொரு விஷயத்தை விசாரிச்சுட்டு வரேன்னு கோமதி பண்ணணும். அவங்க அம்மாட்ட இதையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சும்மா அடிக்குவதற்கு அவங்க அம்மாவை கால் பண்ணி அவங்க அம்மாட்ட கேட்டு தான் என்ன பண்ணணும் ஏது பண்ண முடிவு பண்ணுறதெல்லாம் இதுவே ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ அப்போ உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நகையை எப்படியாவது எடுத்து வச்சிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் வீட்டுக்கு ராஜியும் மீனாவும் வந்தால் இப்பயும் பார்த்திங்கன்னா அரசி கூட பேச மாட்டாமல் மூஞ்சி தூக்குறாங்க. பெரியவங்க தான் மூஞ்சி தூக்குறாங்கன்னா உனக்கு என்னம்மா போச்சு நில்லு அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு, இல்லை உங்களால் தான் நிறைய பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனை, இப்போ ராஜி பண்ணதெல்லாம் எதுக்காக, கதிர்க்காக, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் புருஷன் மட்டும் தனியாக உனக்காக கஷ்டப்படுறாரா, நீ எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னா பண்ணுவேன் அப்படின்னா, அதே தான் அவள் பண்ணா, அப்புறம் எதுக்கு அவளை போய் குறை சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களாம் புரிஞ்சுக்கலாம் நீயும் புரிஞ்சுக்காமல் இருப்பியா அப்படின்னா, சாரி அண்ணி எனக்கு இப்போ தான் புரியுதுன்ட்டாங்க. டக்குன்னு அதை கேட்டுக்கிறாங்க. அப்படி சாரி அண்ணின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே நேராக உள்ளார இப்போ இதுலேருந்து பேங்க்லேருந்து வந்துடுறாங்க கோமதியும் மீனாவும். ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, வெயில் அதிகமாக இருந்துச்சு, ஏதாவது குடிக்க கொண்டுறாங்கன்னா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன் பட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு மீனா கேட்டதுக்கு, பேச வேணாம் தான் நினைக்கிறேன், அப்புறம் உங்கள் மூஞ்சியை பார்த்துறேனே அப்படிங்கிறாங்க. உடனே விடுங்கத்தை பரவாயில்லையே அப்படின்னு தங்கமயில் இந்த பக்கம் பேச, இந்த பக்கம் உடனே சரியத்தானே இனிமேல் எதுவும் பேசலன்ட்டாங்க இப்போ மீனா. ஆனால் இப்போ கிளம்ப போன ராஜி ஒரு விஷயம் நெல் அப்படின்னு ராஜி சந்தோஷமாக திரும்ப ஒன்று பேசுகிறதுக்காக கூப்பிடல, நகையெல்லாம் எடுத்து கொடு அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு கால் பண்ணி வேறு இந்த பக்கம் பழனிவேல்கிட்ட சீக்கிரம் வாங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. நகையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பிரித்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ தங்கமயில் அவங்க காசு மாலையை பார்த்தா அது ஃபுல்லாக கருத்துருச்சு. ஐயோ எல்லா நகையும் கருத்து இருந்தால் பிரச்சனையாயிடுமே, இந்த நகையை எப்படி மறைக்க போகிறேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அரசி அந்த நகையை கொடுங்க நான் போட்டு பார்க்க நல்லா இருக்குங்கிறாங்க. எதுக்குன்னு கோமதி கேட்டுகிட்டே இருக்கும் பொழுதே டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழனிவேல் வந்துடுறார். அவர் வந்தோடனே எல்லாரும் அந்த பக்கம் கவனத்தை கொண்டு போக டக்குன்னு அவருக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, அவங்க சாரிக்குள்ளே அந்த நகையை மறைச்சி வச்சுக்கிறாங்க. எல்லாரும் ஆள் கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்கும்பொழுது திருப்பி டப்பாவில் போட்டு அந்த டப்பாவை எடுத்து அந்த பிக்ஷாப்பரில் போட்டு வச்சிடறாங்க. ஸோ அந்த கட்டப்பையில் இருக்குது. எதுக்கு நீ எங்கே போகிற அப்படின்னா பழனிவேல் இப்போ அங்கே பக்கத்து வீட்டில் போய் இப்போ நகையெல்லாம் கொடுத்துட போகிறாருல, நானும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் அங்கே போவேன்னா அவன் மட்டும் போய் கொடுத்து வந்துடுவான்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா எப்படியோ இப்போதைக்கு சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கட்டப்பையில் இவங்க நகையெல்லாம் போட்டு வச்சு திருப்பி உள்ளார கொண்டு போவேன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவர் இப்போ அங்கே போயிடுறாரு. அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணனெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டு அவங்களாம் மேலே இருக்காங்கன்னு ராஜிக்கு இப்போதைக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் திட்டலாம் இல்லை, இனிமேல் இப்படி பண்ணாதுன்னு தான் சொன்னாங்கன்னு இவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்களை சத்தமாக கூப்பிட்றாங்க. அவங்க கீழே எதுக்குறா வந்தால் எதுவும் பிரச்சனையாடானா, ஏன் அந்த வீட்டுக்குள்ளே நான் பிரச்சனை தான் வரணுமா, நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதாங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் பழனிவேலும் கேட்டதுக்கப்புறமா இதான் விஷயம் அப்படின்னு நகையை நீட்டுறாங்க. நகையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க நீ அப்படின்னு சக்திவேல் சொல்ல உடனே நான் எல்லாத்தையும் அவங்க திறந்து எல்லாத்தையும் வைக்கிறாரு. இவர் இருந்தாலும் அவங்க அம்மா அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. வடிவு உடனே இதனால இன்னும் தேவையில்லாமல் பிரச்சனையாகுங்க வாங்கிக்கோங்கன்னு மாறி சொன்னோடனே வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்க நகையெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு செக் பண்ணலையா அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், குண்டு மணி கூட எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டாச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லும் பொழுதே இந்த பாருங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ராஜி வேலைக்கு போனது அந்த வீட்டை யாருக்கும் தெரியாது.
அவள் போனதுக்கான முக்கியமான காரணமே கதிர் வேலைக்கு போய் கஷ்டப்படுறான், தான் புருஷனுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுவதுக்கான அவள் போனான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. எல்லோரும் ஷாக் ஆகிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.